அதாவது 2ல் சனி பாவக்கிரகம் ஒரு லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இல்லை ராசிக்கும் கூட எடுத்துக்குங்க. ராசிக்கு எடுக்கும்போது அப்போ நம்ம பலன் வேறு மாதிரி எடுக்கும், லக்கணத்துக்கு எடுப்போம். அப்போ 2ஆம் இடத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் பாவரான சனி இருந்து அதுக்கு எதிர 8ஆம் பாவகத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரி பலன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ சனியோட வலுவை பார்க்கணும். ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, அவர் நண்பருடைய வீட்டில் இருக்காரா, பகைவரோட வீட்டில் இருக்காரா, அதை அனுசரித்து பலன் வரும். ஆனால் சுபக்கிரகங்கள் பார்க்கறதுனால ஒரு நல்ல பலனாக எடுக்கலாம். இப்போ வாக்குஸ்தானத்தில் வாய் பேசி பிழைக்கக்கூடிய அட்வொகேட் தொழில் எடுக்கலாம். வழக்கறிஞர்கள் வக்கீல் அப்படின்னு எடுக்கலாம். 2வது சனியோட காரத்துவமான இரும்பு, விவசாயம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போ 8ஆம் பாவகத்தில் சுபக்கிரகங்கள் இருக்கும்போது அதோடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சுபக்கிரகங்கள் பார்க்கறதுனால இந்த சனி வலுக்கப்படுகிறார், நல்ல வலுவாக இருக்கிறார். அப்போ அதோடைய காரத்துவம் நல்ல பலன் எடுக்கலாம். 8ஆம் பாவகத்தில் இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு இப்போ சுபக்கிரகங்கள் எடுத்தால் குருவும் எடுக்கலாம். குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்புறை சந்திரன் இவங்கெல்லாம் எடுக்கலாம். இது சுபக்கிரகங்கள் லிஸ்ட் எடுக்கலாம். இதில் புதனை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சனியால் பார்க்கப்பட்டு வேறு ஏதாவது இருந்தால் அவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் அது வேறு பலன். அப்போ புதனை ஒதுக்கிட்டு இப்போ குருவுக்கு சுக்கிரனுக்கு பார்ப்போம். குரு இருக்கும்போது குருனா குழந்தைகளுக்கு காரகன், தனக்காரகன், புத்திரகாரகன். இது குரு தான். அப்போ குருதசை நடக்குது, சனியால் பார்க்கப்பட்டது. அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பணத்தினால் பிரச்சனைகள் வரும். பணத்தை யார்ட்டையாவது கொடுத்துக்கிட்டு வாங்க முடியாது. சிவனேன்னு பணத்தை வச்சுருந்தேன், 2 நாளில் கொடுக்குறேன்னு கேட்டேன், கொடுத்தேன், பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த 8ஆம் இடத்துல குரு இருந்து சனியால் பார்க்கப்படுறவங்க. பணத்தினால என் மகன் நல்ல மகனாக இருந்தேன் அப்படிங்கும்போது அந்த குருதசை வரும்போது மகன் அப்படியே எதிரியாக மாறுவேன். இல்லாட்டி உடல் நல குறைவாகும் குழந்தைகளுக்கு. இந்த மாதிரிலாம் உள்ள சில பிரச்சனைகளாக வரும். சுக்கிரன் மனைவினால் பிரச்சனை, பெண்கள்னால் பிரச்சனை, இப்படிலாம் வரக்கூடியதெல்லாம் இந்த சனினால் பார்க்கறது. இந்த சுபக்கிரகங்கள் பாவர் பார்வை விழுகும் போது இந்த மாதிரிலாம் வரும். அப்போ பாவரும் சனி பார்க்கும் பொழுது இந்த சுக்கிர தசையில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும். அப்போ இதுக்கு மேலே மனைவினால் ரொம்ப அதிகமாக பிரச்சனை வருமான லக்கணத்தோடைய வலுவு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அங்கே வந்துடணும். ஜோதிடத்தில் ஒரு இதை மட்டும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோச்சாரத்தில் இருக்கும்போது இது இந்த கிரகங்கள் நிலையை வச்சு பார்க்கும்போது தசாபுத்தி அடிப்படையில் அதோடைய காரத்துவங்கள் வரும். சரிங்களா? அப்போ